Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.16 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு பர்சனோடைய ஹைட்டை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கங்கிறத நம்மளுக்கு இந்த கொஸ்டின் மாதிரியாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் வந்து ஒரு பர்சனோட ஹைட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணோம்னா அவங்களோட தை போனோடைய லென்த்தை யூஸ் பண்ணி தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்கங்கிறத கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தை போனோடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா h of b is equal to 2.47b plus 54.10 நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பிங்கிற எலமெண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஒரு டை போனோட லென்த்தை வந்து நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ணுற எலமெண்ட்டாக எது இருக்குன்னு பார்த்தோம்னா பி. இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஹெச்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1-to-1 ஃபங்க்ஷனுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம ஆரோ டயக்ராம் வந்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆரோ டயக்ராம் வந்து பண்ணோம்னா ரொம்ப டைமும் எடுக்கும், அதோட வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸும் வந்து இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸாக இருக்குது. டெசிமல் நம்பர்ஸாக இருக்கிறப்ப நம்ம ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா h of b equal to 2.47b plus 54.10ங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இங்கே 1-to-1 ஃபங்க்ஷனுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா h of b1ம் h of b2வும் ஈக்குவல்னுட்டு நம்ம சொல்லிட்டோம்னாலே போதும். அதில் நம்மளுக்கு b1 is equal to b2ன்னுட்டு கிடச்சிருச்சுனாலே அது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே இடத்துல b இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் b1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்து b இருக்கிற இடத்துல வந்து b2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது பண்ணால் h of b1 எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.47 b1 plus 54.10 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 2.47 b2 plus 54.10 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 54.10ம் 54.10ம் கேன்சல் ஆயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 54.10 அங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப மைனஸ் ஆகும். அப்படின்னா அது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகி 0 ஆயிடும். அதான் முன்னாடியே நான் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 2.47 b1 is equal to 2.47 b2 வந்து இருக்குது. அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு கேன்சல். மீதி எனக்கு b1 is equal to b2 கிடச்சிச்சு. நம்ம சொன்ன மாதிரியே அது b1 is equal to b2 கிடச்சிச்சு. அப்படின்னா இட் இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுவே இது ரெண்டும் b1ம் b2வும் ஈக்குவல் இல்லாமல் வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாதுங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஆனால் இங்கே அப்படி வரல, b1ம் b2வும் ஈக்குவல்னுட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாங்கிறத ஆரோ டயக்ராம் இல்லாமல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ஹைட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பர்சனோட தைபோன் லென்த் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 50 சென்டிமீட்டர். நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன், அதாவது அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் h of b அதை நான் எழுதிக்கிறேன். h of b is equal to 2.47b plus 54.10. இங்கே பிங்கிறது எனக்கு தைபோனோட லென்த்தை தான் வந்து டினோட் பண்ணுது. இங்கே தைபோனோட லென்த்து 15 கொடுத்துறாங்க. அப்படின்னா h of 50 is equal to 2.47 into 50 plus 54.10 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ 2.47ஐயும் 50ஐயும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 123.5 வந்து கிடச்சிருக்கு. ப்ளஸ் 54.10 இது ரெண்டையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் எனக்கு 177.6 வந்து கிடச்சிருக்கு. ஹைட்டை வந்து இன் சென்டிமீட்டர்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அதோட யூனிட் வந்து நான் சென்டிமீட்டர்னுட்டு எழுதிக்கிறேன். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் தைபோனோட லென்த் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனோட ஹைட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 147.96 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் அந்த கண்டிஷன் எழுதிக்கிறேன். h of b is equal to 2.47 into b plus 54.10ங்கிறது கொடுத்துருக்க கண்டிஷன். இங்கே h of bங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா ஹைட் ஆஃப் அ பர்சன் வந்து டினோட் பண்ணுது. அப்படின்னா 147.96ங்கிறது தான் அந்த பர்சனோட ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ப்ளஸ் 54.10 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மைனஸ் ஆகும். அப்படின்னா 2.47b is equal to 147.96 மைனஸ் 54.10 எனக்கு கிடச்சிது. இப்போ இது ரெண்டையுமே மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 93.86 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 2.47b is equal to 93.86 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா b is equal to 93.86
இங்கே 2.47 பியும் மல்டிப்ளிகேஷன், அப்படின்னா இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப டிவிஷன் ஆகும். அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணி எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 38 வந்து கிடச்சிருக்கா. நான் பியோட வேல்யூ 38. அடுத்து தைபோனோட லென்த்துமே வந்து நம்ம சென்டிமீட்டரில் தான் வந்து மெஷர் பண்ணுறோம். நான் பி இஸ் ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர்னுட்டு எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.